செய்திகள். நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கம்பன் விழாவில் பேச்சு. புதுச்சேரி சிறையில் உள்ள கொலை குற்றவாளிகளின் உத்தரவின் பேரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த இளைஞர்களை கைது செய்த போலீசார் 3.50 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாநில அளவில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று அமலூர்பவம் பள்ளி மாணவன் முதலிடம். மருத்துவராக ஆவதே எனது ஆசை என பேட்டி. புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து CBIக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்கநகை விற்பனையில் தடம் பதித்த லக்ஷ்மி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி. புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கம்பன் விழாவில் பேச்சு. புதுச்சேரியில் 57வது ஆண்டு கம்பன் விழா இன்று கம்பன் கலையரங்கில் துவங்கியது. வரும் 12ஆம் தேதி வரை சிந்தனை அரங்கம், இளையோர் அரங்கம், வழக்காடு மன்றம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், தமிழர்கள் பங்கேற்றார்கள். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் 3 நாட்கள் நடக்கும் கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கம்பனின் புகழ் உலகமெங்கும் பரவி கிடக்கிறது என்றால் ராமனின் புகழை பாடியதில்தான் 57 ஆண்டுகளாக புதுச்சேரி கம்பன் விழாவை கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டும் இல்லாத சிறப்பு இந்த ஆண்டு என்னவென்றால், கடந்த காலங்களில் ராமன் சிறைக்குள் இருந்தான். இப்போதுதான் பிறந்த இடத்தில் தனக்காக வீட்டை கட்டியிருக்கிறான். இது 500 ஆண்டுகால போராட்டம். இந்த போராட்டம் ஏனென்றால் எனக்கு சொந்தமானதை யாரும் அபகரித்து விடக்கூடாது என்கின்ற உயர்ந்த கருத்துதான் என்றவர். செம்மொழிக்கு அந்தஸ்து தர வேண்டும் என்ற கலைஞரின் வேண்டுகோளை ஏற்று வாஜ்பாய் செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு கொடுத்தார். ஆனால் வாஜ்பாயின் வரலாற்றை சொல்ல மறந்துவிட்டார்கள். ஆனால் மோடி உறக்கச் சொன்னார்கள். உலக மொழிகளிலே பழமையான மொழி சமஸ்கிருதம் அல்ல, தமிழ் மொழிதான் என சொன்னார்கள். அதோடு ஐநாவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்துக்கு தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து கூறினார். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தமிழ் சமுதாயத்தில் ஒன்று உள்ளது. தேசியம் பேசினாலே தமிழ் மொழிக்கு எதிரானவன் என்கின்ற உணர்வு இருக்கிறது என்றவர். எனது தாய்மொழி மீது மிகுந்த பற்று கொண்டுள்ளேன். நாம் ஒரு மொழியை பேசுகிறோம் என்றால் பிற மொழியை வெறுக்கக்கூடாது. நாம் எப்போதும் பிற மொழியை வெறுக்கின்றோமோ அப்போது பிற மொழியில் பிறந்தவன் நமது மொழியை வெறுக்கின்ற உரிமை வந்துவிடுகிறது. என்ற எந்த மொழியையும் எந்த மதத்தையும் வெறுக்கக்கூடாது என்றும் ஒவ்வொரு மனிதனும் தன் தாய் திருநாட்டை நேசிக்க வேண்டும், தாய்மொழியை நேசிக்க வேண்டும் என்றவர். தொடர்ந்து பேசிய அவர், கம்பன் காலத்தில் இஸ்லாம் இல்லை, கிறிஸ்துவம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பௌத்தம், சாமணமும் இருந்திருக்கிறது. அதை கம்பன் சொன்னது இன்றும் பொருந்துகிறது என்றவர். நிறைய பேர் நினைக்கலாம் நான் மதவெறி பிடித்தவன் என்று. எனக்கு மதவெறி கிடையாது. எப்படி எனது தமிழ் மொழி பற்றி பிற மொழிகளை வெறுக்கக்கூடாது என்று எனக்கு சொல்கிறதோ அப்படி என்னுடைய இந்து மதத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை பிற மதங்களையும் பழித்து பேசக்கூடாது என்ற நிலையில் உள்ளேன் என்றவர். நான் ஒருபோதும் மத மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய மதத்திலிருந்து ஒருவன் தானாக மாறினால் அது அவனின் சுதந்திரம். ஆனால் ஒரு மதத்தை காட்டி இன்னொரு மதம்தான் சிறந்தது, பெரியது என்று
கூறினால் மதங்களுக்கிடையே போராட்ட குணத்தை தான் வளர்க்குமே தவிர இணக்கத்தையும் ஒற்றுமையும் ஒருபோதும் வளர்க்காது. யார் யாரையோ எப்படி வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான உரிமையை தந்து இந்த பாரதமன் யூதர்கள் உலகம் முழுவதும் அடைத்து தூதரக்கப்பட்டனர். அவர்களுக்கு தொல்லை தராத உலக ஒரே நாடு பாரத தேசம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சில கடுமையான நடவடிக்கைகளை புதுச்சேரியில் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. யதார்த்தமான உண்மை, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் நியாயத்தை தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கும் நாங்கள் எடுக்கின்ற அந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் உலகத்தில் சுத்தமான சுகாதாரமான நகரமாக மாற்றி காட்டுவோம். அங்கே சென்று சிங்கப்பூரை பார்த்தோம் என்று சொல்வதற்கு பதிலாக உலகமெங்கும் உள்ளவர்கள் புதுச்சேரிக்கு சென்று பார்ப்போம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசினார். தொடர்ந்து கம்பன் விழாவை ஆண்டு மலர், கம்ப ராமாயணம் புதிய பதிப்புகளையும் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி சிறையில் உள்ள கொலை குற்றவாளிகளின் உத்தரவின் பேரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த இளைஞர்களை கைது செய்த போலீசார் 3.50 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதிக்கு உட்பட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள ஹோட்டல்கள், பள்ளி, கல்லூரி மற்றும் இடுகாடு பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் வில்லியனூர் சரக்கு எஸ்பி வம்சீதர் ரெட்டி உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கடந்த 2 மாதங்களாக கோட்டைமேடு வினோத் என்ற வினோத்குமார், பாகூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கண்காணித்து வந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் சமீபத்தில் ஒடிசா சென்றுள்ளனர் என்று போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் புதுச்சேரி திரும்பியதும் இருவரையும் பிடித்து சோதனையிட்ட போது அவர்கள் 2 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரித்தனர். விசாரணையில் இவர்களுடன் புதுச்சேரி செம்பியப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தசரதன் என்பவர் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதில் சதீஷ்குமாரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பல தகவல்கள் வெளியானது. வில்லியனூர் பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முக்கிய குற்றவாளியான நித்யானந்தம் மற்றும் அவரது கூட்டாளி ராஜா மற்றும் ஒரு நபர் வினோத்குமாருடன் தொடர்பில் இருப்பதும் சிறையில் இருந்தபடி செல்போனில் பேசியதை ஒப்புக்கொண்டனர். அவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறையில் ராஜாவிடமிருந்து ஒரு செல்போன், சிம் கார்டு ஆகியவற்றை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சதீஷ்குமார் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்றபோது சிறையில் நித்யானந்தாவுடன் பழக்கம் ஏற்பட்டது என்றும் வெளியில் வந்த பிறகு நித்யானந்தத்திற்கு அனைத்து பணிகளையும் தான் செய்து கொடுத்ததாகவும் ஒப்புக்கொண்டார். மேலும் கஞ்சாவிற்கும் பணத்தில் நித்யானந்தத்தின் வழக்கு செலவுக்கு பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில அளவில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று அமலூர்பவம் பள்ளி மாணவன் முதலிடம். மருத்துவராக ஆவதே எனது ஆசை என பேட்டி. புதுச்சேரியில் கடந்த மார்ச், ஏப்ரல் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7590 மாணவர்களும் 7362 மாணவிகளும் என மொத்தம் 14952 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6801 மாணவிகளும் 6527 மாணவர்களும் என மொத்தம் 13328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அமலூர்பவம் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் பரத்குமார் 500க்கு 498 மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் லூர்து சாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்தினார். இதுகுறித்து மாணவன் கூறும்போது, படிப்பதற்கென்று சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை படித்தாலே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர், மருத்துவராக படித்து கலெக்டராக உயர்வேன் எனவும் அவர் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்த
ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9604 புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் காவல்துறை தற்போது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலும் அதிக அளவில் பதுக்கப்படுகின்ற போதைப் பொருளை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும், போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட வைத்தியலிங்கம், கடந்த 3 ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை. இந்த அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மையில்லை என்று குற்றம் சாட்டினார். பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டுமென்று குறிப்பிட்டு இருந்தார்கள். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவர்களையும் தேர்வு எழுத அனுமதித்தார்கள் என்பது தான் வேதனையாக உள்ளது என்றார். தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இல்லையென்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 600 பேர் மட்டுமே தேர்வு எழுதி இருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் ஆலோசனைகளை இங்கிருக்கும் ஆளுநர்கள் ஏற்க மறுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இது எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் என்று தெரிந்தும் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாக விமர்சனம் செய்தார். புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்க நகை விற்பனையில் தடம் பதித்த லக்ஷ்மி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை போகும் ஆபரணங்களை புதுச்சேரி லக்ஷ்மி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் அனைவரும் வாங்கி அணிந்து மனமகிழ்ச்சி கொள்ளும் வகையில் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தினை இன்று லக்ஷ்மி ஜுவல்லரி தொடங்கியது. இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவேரா டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள் என திரளாக பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன், மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் காணாமல் போன ரூபாய் 4.80 லட்சம் மதிப்புள்ள 25 செல்போன்களை ஊரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் வில்லியனூர் போலீசாரிடம் 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் ஐபி முகவரி மற்றும் IMEI எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு கண்டுபிடித்து ரூபாய் 4.80 லட்சம் மதிப்பிலான 25 செல்போன்களை மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்களை ஊரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எஸ்பி வம்சீதர் ரெட்டி கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை ஊரியவர்களிடம் ஒப்படைத்தார். செல்போனுக்கு ஊரியவர்களும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட புதுச்சேரியில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருப்பதாகவும், இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கம்பன் விழாவில் பேச்சு. புதுச்சேரி சிறையில் உள்ள கொலை குற்றவாளிகளின் உத்தரவின் பேரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கொள்முதல் செய்து புதுச்சேரியில் விற்பனை செய்த இளைஞர்களை கைது செய்த போலீசார் 3.50 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாநில அளவில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று
அம்லூர்பவம் பள்ளி மாணவன் முதலிடம். மருத்துவராக ஆவது எனது ஆசை என பேட்டி. புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்க நகை விற்பனையில் தடம் பதித்த லக்ஷ்மி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது.